மாமா வணக்கம் மாமா. இன்று மாமா கோபாலக்கண்ணன் வர வேண்டும் என்று பாண்டவர்கள் என்ன வரவழைத்த காரணம் என்னப்பா? மாமா தம்பி நான் 2 பேர் தங்கை பாஞ்சாலி. மாமா வரவேண்டும் 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 என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் மாமா. என்ன காரணம்? என்ன இப்ப காய் துப்புறான்? என்ன மூஞ்சி வச்சுக்கிட்ட போகுது? நாயா இது அவரு எங்கன்னா ஆம்படியா பொண்ணாடி வீட்டுல ஜாலியா இருந்திருப்பாங்க. அவரை கூட்டு வர வச்சு தாய்மொழி இல்ல அநியாயம் இல்ல. அவங்க மாமா மச்சான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அவங்க அடிச்சுக்குவாங்க குடிக்குவாங்க. அவங்க எப்படிக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரு பகவானை பார்த்து கிட்ட கூப்பிட்டு மூஞ்ச பார்த்து பூரு துப்புரியா எந்த விதத்துல நியாயம்? அவர் எப்பேற்பட்ட பகவான் பெருமாள் தண்ணிக்கு தாளாச்சு பையன் அவருக்கு வந்து போற வாரம் இல்ல காய் முயற்சியா போச்சு மத்தவகார வேத்தலமாக போயிருக்கான். காய் துப்பி தவறி விட்டது கூப்பிட்டு கிட்ட காய் துப்புறத நாவி தவறி போச்சு உனக்கு இல்ல மாமா. எதற்கு மறுபடி உத்தரவு செய்தாய்? எனது பங்காளி துர்காலிட்ட தூது தூது பாக துதிக்கிறான் போறவன் மாட்டுக்கார பையனா? ஒரு 800 ரூபாய் பண்ணியாரு 4 கோட்டு வாங்கயா அப்படி சொல்ற பாவனையா இருக்குது. இந்த 350 ரூபாய் 16 பேருக்கு போய் சாரியா பண்ணி வாங்கிடுவாயா? அந்த தொண்டு பாவனை பாவனை இந்த 20 ரூபாய் கிளாஸ் தொட்டுக்கு ஊறுக வாங்கினாயா சொல்ற பாவனைக்கு பாவனை ஒரு காய் இப்ப பொண்ணு ஒரு 100 ரூபாய் 2 பேருக்கு கூலி வாங்கினாயா அப்படின்னு சொல்ற பாவனையா தலைகாணியா புடி புடி தலைகாணியா இப்படி அறுத்து தலைவலி நிற்கும். இஞ்சி மரப்படி எஞ்சி நின்றது இப்படி சொல்லலாது நியாயமா? பாபமா பேசினால் நாங்கள் எப்படி மாமா 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 கொஞ்சம் வேகமா பேசுனா அழுவாம் போல தெரியுது. ஆமாங்க. சரி தர்மா மாமா உபதி நான் என்ன சொல்றேன்? சரி நாமே பாண்டவர்களுக்கு சகாய புருஷன். கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு சொந்த அத்தை பிள்ளைகள். ஆமா நாம இல்லன்னா உங்களுக்கு யாரு துணை? யாரும் துணை இல்லைங்க. சரிப்பா தர்மா மாமா வடாங்க வரமாமா. சரி நான் என்ன சொல்றேன்? நான் தூதுக்கு சென்று உனக்கு வேண்டிய பாகத்தை கேட்டு வாங்க வேண்டும். ஆமா அவ்வளவுதானே? ஆமா சரி நான் வேற ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் இல்ல ஒத்து கேளுங்க. பூத்த அருமையா பாக்குறீங்க நீங்க.
ஒரு 2 நிமிஷம் இதை ஒத்து கேளுங்க. தருமா மாமா. கேட்கக்கூடிய கேள்வி பட்டு பட்டு பதில் கேளு மாமா. டேய் உனக்கு சேர வேண்டிய பாகம் எவ்வளவோ? அகத்திராபுரம் 66,000 வீதி, அதுல எமது பாகம் 33,000 வீதி. அதை மட்டும் கேட்டு வாங்கிடுவா. சரி, இங்க இருந்து சென்று துரியோதனை பார்த்து, அப்பா துரியோதனா, பாண்டவர்களை கிட்ட கட்டளை 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அக்காதவாசம், கழிச்சு வந்தா நாடு தரேன் சொன்னியப்பா. பாண்டவர்களை கழிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களை சேர வேண்டிய பாகம் 66,000 வீதியில் 33,000 வீதியை குடுடான்னு கேட்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோ. கேளு மாமா. அவன் 33,000 வீதியை கொடுத்தா ஆச்சு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அப்படி என் பங்காளுக்கு சேர்பாதி பாகம் கொடான் என்று மறுத்து விட்டான். அத்தை அவந்தி வாரணாவதம் குறிச்சாத்திரி வந்து சித்தரசருக்கு அல்லவா, எங்க 5 பேருக்கு 5 ஊர் 5 ஊர். அதனாலும் கேட்டு வாங்கிடுவா. அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? 66,000 வீதி அல்லவா, எங்க 5 பேருக்கு ஆளுக்கு ஒரு தெரு 5 வீதி. ஆளுக்கு ஒரு வீதி. ஆமா, அதே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்றது? அதே கொடுக்க மாட்டேன் என்ன பண்றது? அதே கொடுக்க மாட்டேன் என்ன பண்றது? ஒரு பெரிய மனுஷன் போய் கேட்டு தட்டி வட்டி வாங்கிட்டு வந்து குடும்பம் பார்த்தா அது அவன் குடுக்கணும் என்ன பண்றது? அவன் குடுக்க மாட்டேன் என்ன பண்றதுன்னா அப்புறம் மேல போட வேண்டியதா. அவன் சொல்றான் பாரு. எப்பா நீங்க கூட்டு பாக்குறீங்க, இது வரைக்கும் துரியோதனை கொடுத்துக்கிறேன் இல்ல? நீங்க சொல்லுங்க, இது வரைக்கும் கொடுத்து எந்த நாடகாராவது துரியோதனை பாகம் கொடுத்துட்டா பாண்டவர் சொல்லிக்கிறாங்களா? இல்ல, சொல்லல. இப்ப மட்டும் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டான்னு நீ சொல்ற. இவனுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு என்னைக்கு முடிச்ச காலாங்க நீ முடிச்ச காலம். நான் என்ன சொல்றேன், அரசு அப்படிப்பட்ட இடம் இருக்குது. அது அங்கேதான் இருக்குது. இப்ப இருக்கிற உபராஜி பட்டணம் அது இங்கதான் இருக்குது. யாருக்கு தெரியுதா? கேட்டா அது அங்கதான் இருக்குது, இது இங்கதான் இருக்குது, தெரியும். ஆமா, நான் என்ன சொல்றேன், இவன் 2 வார்த்தை பேசுவான், இங்க இருந்து அங்க போகணும். அவன் 2 வார்த்தை பேசுவான், அங்க இருந்து இங்க வரணும். அப்புறம் இங்க இருந்து அங்க போகணும். போய் வர முடியும். ஒட்டு மொத்தமா போயிட்டு போட்டா ஒரு ஆளுக்கு எத்தனை கோட்டு? இல்ல ஆளுக்கு 3 கொட்டலாமா இல்ல 4 கொட்டலாமா? பீர் அடிக்கிறவங்க இருக்கிறான், கோட்டு அடிக்கிறவங்க இருக்கிறான். இத வாங்கிட்டு வர போறவர் அவரு பாண்டவருக்கு பாகம் கேட்க வரல, உங்களுக்கு சாராய வாங்கிட்டு வர கொடுத்து வந்துக்கிறாரா? நல்ல பொண்ணு வேண்டானே, நல்ல தட்டடா. இப்ப வாஜர் உங்களுக்கு சாராய வாங்கிட்டு வந்து கொடுத்து உட்காந்துருக்கால, நல்ல வாங்கிதான் கொடுத்தானோ. மாமா, அவங்கள வா மாமா. வீதியை கொடுக்கணும் சொன்ன என்ன செய்யறது? மாமா, அப்படி வீதியும் கொடானட்டு மறுத்து விட்டார். அகத்திராபுரத்துல எங்க 5 பேருக்கு ஆளுக்கு ஒரு வீடு 5 வீடு. அதனாலும் கேளு மாமா. அதையும் கொடுக்க மாட்டேன் மறுத்துட்டா என்னடா கெடியாரமையா அடிச்ச பற்ற பலமாட்டு கொட்டியும். கோவம் இந்த மாதிரி கோவம் பட்டுனா ஊர்ல 5 ஊரை கொல்லி வச்சு கொளுத்துவார். மாமா சொல்லு. 5 வீடும் கொடானட்டு மறுத்து விட்டார். அகத்திராபுரத்துல எங்க 5 பேருக்கும் ஒரே ஒரு வீடு கேட்கிறேன். அதனால கேளு. துரியோதனா, பாண்டவர்களுக்கு நீ எல்லாம் கொடுக்காதப்பா, ஒரே ஒரு வீடா வந்து கொடுறான்னு கேட்கிறேன். அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது? அது ஒண்ணுதான் அந்த செருப்பு தின்னா ஆணி தச்சு வச்சு நாக்குல போச்சுரும். அப்ப ஏறி செருப்பு தின்னுகிற என்ன வச்சிடறேன் வருவார் போ. மென்னு தின்றான், அவன் ஆடி போட்டுறான். சொல்லுமா மாமா, ஒரு வீடும் கொடானட்டு மறுத்து விட்டால் அகத்திராபுரத்துல எங்க 5 பேருக்கு ஆளுக்கு ஒரு அடி மண் 5 அடி மண். 5 அடி மண்ணு. ஆமா, அதையும் கொடுக்க மறுத்து விட்டால் என்ன செய்வது? பேரு கொடுத்தனா மாமா சொல்லு. 5 அடி மண்ணும் கொடானட்டு என் பங்காளி மறுத்து விட்டால் அகத்திராபுரத்துல ஒரே ஒரு அடி. அதனாலும் கேட்டு வாங்கிடுவோம் மாமா. அந்த ஒரு அடி எதுக்கு திரும்ப பாக்குவாங்க? ஒரு அடி நம்ம சொந்த இடம் வந்தா அந்த சொந்த இடத்துல மூத்திரம் அடிச்சு 5 பேரும் ஒண்ணு கொள்ளலாம். மூத்திரம் விட்டு அடிக்கிறது, மூத்திரம் பேங்காயா பாகம் நாடு கேட்க போறாரு. பக்கத்து இடத்துல விட்டா பட்டை கிளப்பிடுவாங்க, இடத்துக்கார பட்டை கிளப்பிடுவான். சரிமா மாமா, அந்த ஒரு அடியும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன செய்வது? மாமா சொல்லுங்க. என் தம்பிமா 4 பேர் உன் தங்கையும் அழைத்து கொண்டு மீண்டும் நான் காட்டுக்கே போறேன் மாமா. நான் காட்டுக்கே போறேன் மாமா. மாமா மாமா, நீ காட்டுக்கு போக வேண்டாம். நான் சொல்றதை கேள். சொல்லு மாமா. அரவுய தோனுடன் மறுசூதாடி நீ வென்றவன் அவன்தான் சொன்ன மொழி தவறாமல் வெங்கான போய் வேண்டிய வெய்யோன் உங்கள் அந்த குறு நிலத்தை பாதி அவர் கொடாதிருந்தார். அங்கவனை கொன்று போரில் இரு நிலத்தை ஆலை இனி துணி
கடன் என்று எம்பிரானும் டேய் நான் என்ன சொல்றேன் சண்டையை வச்சு பூரா பேரை கொண்டுட்டு இந்த நாட்டை உனக்கு முடி கொடுக்குற சம்மதமா மாமா என்னடா சண்டை வைக்கிறியா யா சண்டை வேண்டாம் மாமா சண்டை வேண்டாம் என்னடா புரவரையும் கிளஞ்சரையும் குலத்துரியத்தும் துறைவரையும் தொற்று போரு அரவணோடு கடலாட அவளையாடு இந்த அரசுதனில் புரியும் முடிக்குரல் தங்கத்தன் காணல் தோறும் இரவு பகல் பலமூல சக நுகர்ந்து இனி வாழ்வது இனிதே நன்றே மாமா சண்டையை வைத்து தாய் என்றும் பிள்ளை என்றும் அண்ணன் என்றும் எல்லாரும் மடித்து அரசாளுதை விட நான் காட்டுக்கு போறேன் சண்டை வேண்டாம் மாமா என்னங்க தானும் படுக்க மாட்டானா யாரும் பட மாட்டா தண்ணி நான் என்ன சொல்றேன் மீண்டும் காட்டுக்கு போறேன் டேய் தர்மா அவன் ஒண்ணு கேட்கிறேன் கேளு மாமா நீ ஐவர் ராஜாக்கள் ஒப்பனுக்கு போறீங்களா இல்ல வேற எவனுக்குனா போறீங்களா அது உங்க அத்தை தானே கேட்கணும் என்ன கேட்கிறியா நியாயமாது எதை கேட்டாலும் என் தலைமையில தானே வைக்கிறாங்களா அல்ல பகவானே ஏன்னா உங்க அத்தை குடும்பமா தெய்வம் உங்க வீட்டுல பிறந்தாங்க நீ என்ன அத்தன் சொல்லி என்ன ஊம் பண்ணிருந்தா போலாம் அந்த உண்மையில சொல்லு ரைட் மாமா ஏன் இந்த கேள்வி கேட்டு தெரியுமா ஏன் மாமா ஏன் கேட்ட நீ என்ன சபதம் செய்த ஓ தள்ளி மாமலை கொள்வேன் என்று என்னுடைய சபதம் ஓ ஆமாமா ஞாபகத்துக்கு ஓன்னா அது ஞாபகத்துக்கு நீ கேட்கிற கேள்விக்கு இப்பதான் ஞாபகம் வருது சொன்னா துரியோதனா என்றைக்கு இருந்தாலும் தொடை முறிச்சு வந்து கொள்வேன் என்று அவனுடைய சபதம் அர்ஜுனன் என்ன சொன்னா சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொன்னான் வசனம் பூரா எதுவுமே எடுப்பட்ட என்ன பிரமாதமா எங்கனா போட்டு விட்டுருவான் பையன் புடிய மாட்டேன் கம்ப்ளீட் அந்த அர்ஜுன் கழுத அப்ப இவன் ராஜாக்களும் ஆமா நீங்க சொல்ல தவறாதவர்கள் சத்தரிய மாமா மௌத்த சொல்றேன் ஏன் மாமா பின்ன சத்திரியில் அது பின்ன யார் மீண்டும் காட்டுக்கு போட்டா எப்படி நீ செய்த சபதம் நிறைவேறும் ஆமா மாமா பின்ன ஆமா மாமா ஆமா மாமா ஆமா சொல்லு நாட்டை வாங்கிய சண்டை வாப்பி எனக்கு எதுவும் தெரியாது எல்லாம் ஒன்று இஷ்டம் ஆமா மாமா நான் எதை செய்தாலும் இஷ்டம் இஷ்டம் சத்தியமா கேட்க மாட்டேன் மாமா எதை செய்தாலும் ஒன்று இஷ்டம் இது சத்தியம் 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 அப்பா என்ன பகவானே பெருமிச்சு விடுறீங்க இப்பதான் என் வகுத்துல பால வார்த்த மாதிரி இருக்கு தம்பி பூபதி குட்டிமையா இந்த பூமி பாறை எப்படி தீர்ப்பதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் தர்மராஜா சண்டைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டான் ஆமா ஏன் கேட்டா அவன் பொறுமையே உருவா வந்தவன் கண்டிப்பா சண்டைக்கு சம்மதப்பட்டாதான் வைக்க முடியும் ஆமா அவன் ஏன் இஷ்டம் சொல்லிட்டு போட்டான் ஆமா இனிமேல் ஏன் இஷ்டம் பூபதி நான் எதை செய்தாலும் என் இஷ்டம் பையா ஆமா பகவானே எதை செய்தாலும் மோசம் தான் தண்ணி போட்டு செய்தாலும் மோசம் தான் சோப்பு போட்டு செய்தாலும் மோசம் தான் சோப்பு போட்டு செய்து சேவை பண்றது தண்ணி போட்டு செய்து கடை பண்றது கொஞ்சம் இது கேட்டாங்கப்பா அதான் கேக்குறேன் மெயின் ரோட்ல கடை வச்சு விடுறான் முதல்ல நான் தான் வருவான் எங்க என் முடி வெட்டியா ஏற்கனவே அது சேஞ்ச் வந்தாண்டா திருப்பதி மாமா வடங்க உன்னுடைய அண்ணன் தர்மன் நாடு கேட்க தூது போக சொல்லுகிறான் என்ன சொல்ற நீ எங்க மாமா போறீங்க நாடு கேட்க துரியோதனிடத்தில் தூது போக சொல்லுகிறான் நாடு கேட்க நீங்க போறீங்களா உன்னுடைய அண்ணன் தர்மன் மாமா நீங்க எப்ப விட்டால் அது இருக்கிற கொடிய பாவி துரியோதன் அவன் எப்ப விட்டால் தெரியுமா மாமா பாவியில் வசிய நாட்டி மனிதனா செய்தான் பாவி முறை செய்வதான் சொல்றானுவா நாவின் சூதினால வெண்டின நினைச்சானப்போ நீவிய மாளிகையில் நெருப்பிட்டு கொல்ல பார்த்தா அந்த பாவியின் முகத்தனியோ பார்த்திடலாகும் மாமா என்ன விடு மாமா மாமா மந்த திரௌபதியால் தன்னை மகா சமுதன் நிறுத்தி பங்கமா பார்த்து சொன்ன பாதகர் தன்னை இல்ல என் செங்கவில் கதையா நான் சின்ன பின்னங்கள் செய்து கொன்றிடுவேன் என்று சொல்லி கூறினேன் மாமா விரதமொழி அதனால் நீ செய்த சபதம் நிறைவேற வேண்டாம் அதனால் போய் நாட்டை கொடுத்தா வாங்காத சண்டைக்கு நாள் வச்சுட்டு நான் பாத்துக்கிறேன் சண்டை ஒரே ஒரு அடிக்கு 7000 சரி தர்மன் போயிட்டான் வீமன் போயிட்டான் தாய் அர்ஜுனா மாமா
மாமா வணக்கம் மாமா வணக்கம் மாமா நல்லா இருப்பா. அடுத்த சங்கதி என்ன? டேய் உன்னுடைய அண்ணன் தர்மன் நாடு கேட்க இந்த தூது போக சொல்லுகிறார். என்ன சொல்ற மாமா? போய் நாட்டை கேள். நாட்டை கொடுத்தா வாங்காத. சண்டைக்கு நாள் வச்சுட்டுமா நான் போய் பாத்துக்கிறேன். இவன மாதிரி ஆள் இருந்தா போதும்டா சண்டை. சரி நாள் வைக்கிறோம் போ. சண்டை நாள் வைக்கிறோம் போ. ஓ மாமா. தர்மன் வீமன் அர்ஜுனன் டாய் அவ்வளோ. மாமா வணக்கம். வணக்கம். சுகி பாபா. நான் தான் நகுலன். நக்குல் தானே அப்பா இது. என்னதான் கூப்பிட்டாரு? நான் நகுலன் தான் கூப்பிடுறேன். நான் தான் நகுலன்னா. சரி மாமா, இந்த நகுலன் ஆயிட்ட காரணம். டேய் உன்னுடைய அண்ணன் தர்மன் நாடு கேட்க என்ன தூது அனுப்புகிறான். சரி. அதனால் நாடு கேட்க போறேன். கேட்க போறீங்க? நாடு கேட்க போறேன். நாடு கேட்க போறீங்களா? கேட்கதான் போறேன். கேட்கதான் போறேன். ஆமா நாடு தான் கேட்க போறேன். வேற ஒண்ணு அதுதான். நாடு கேட்கதான் போறேன். ஒண்ணும் பண்ண முடியாது. நாடு கேட்க போறேன்டா. நாடு கேட்கதான் போறேன். பின்ன நாடு கேட்டு வாங்கின வர போறேன்னு சொன்னாரு. நான் கேட்கதான் போறேன். போ. எனக்கு தாண்டா பொழப்பு கெடுக்கும். ஏய் உங்கடா என்னாச்சு உனக்கு? நாடு கேட்க போறேன்னு சொன்னா அதான் நாடு தான் கேட்க போறேன். சரி, கேட்டு வாங்கினா மாமா, கேட்டுட்டு வா. டேய் சரி அவன் போயிட்டான். தர்மன் வீமன் அர்ஜுனன் நகுலன் இல்ல கேட்டும் இல்ல. ஆமா அப்படியே இருக்கிறான். அவர் இல்லன்னு நினைக்கிறீங்க. அவன் கொஞ்சம் தேர்வாக பேசுவான். அடா அவன் கிடக்கிறான். அது கிடக்குது சும்மா குஞ்சு மல்லாட்டா. பிஞ்சு மல்லாட்டா போட்டா பூமியில முளைக்குமா? எல்லாரும் ஒரு ஒரு கருத்து வச்சுட்டு இருக்காங்கடா. பரவாயில்லடா. ஆமா சரி அவன் எங்க இருக்கான் பாரு. டேய் சகாலியாவா மாமா, இன்னும் இங்கதான் இருக்கீங்க. வந்தமா சாப்பிட்டமா போனமான்னு இருக்கணும். அதானே வந்து 8:30 மணிக்கு வந்தது மேல சாப்பிட்டு போக வேண்டியதானே. போயிட்டே இருக்குதானே. அந்த ஒன்று தானே சாப்பிட்டேன். அதானே சாப்பிட்டு நீ மட்டும் போவாதே. வந்த சோறு கண்டோட சுகமே. எம்மா சோறு ஆக்கி போட்டு. ஐயா அதானே சோறு கண்டிப்பா சோகம். இங்கே உக்காந்துட்டு இது எந்த விதத்துல நியாயம்? அல்ல டிபன் சாப்பாடோடு போக மாட்டோம் உட்காந்துக்கிறாரு. நியாயமே கிடையாது. அந்த மாதிரி சாப்பிட்டுமா நியாயம் தான் பேசுறீங்க. பகவானுக்கு எத்தனை வேலை தான் ஆகி போட்டீங்க. எத்தனை வேலை தான் ஆகி போட்டீங்க. சோத்துக்கு வழி காட்டணும் நானும் உங்களுக்கு. அது உண்மைதான் மாமா. அது உண்மைதான். 12 ஆண்டு வனவாசம் சூரிய வாரத்துல அடி எடுத்து வச்ச உடனே தவமேர் வியாசர் யாரு? நீங்கதான். வியாச பகவான். நீங்கதான் அது. ஆமா. அப்ப அட்சய பாத்திரம் வாங்கடான்னு சொல்லி சோத்துக்கு வழி காட்டணும் நானு. இவன் சொல்றான் நான் வந்தியா சாப்பிட்டமா போகணுமா. சும்மா சாதாரணமா வாங்கி காட்டல. ஓடியா இப்படி இருக்காங்க எங்களை வச்சுட்டு அப்படி நாடகம் ஆடுற நீ. தர்மன் நாடு கேட்க தூது போக சொல்லுகிறான். இதெல்லாம் சொல்றேன். அது என்ன வந்து கேக்குறேன் மாமா. நீ தூதுக்கு போனால என்ன? எடுக்குன்னா தூதுக்கு போவாட்டா எடுக்குன்னா அவன் நாடு கொடுத்தா எடுக்குன்னா அவன் நாடு கொடுக்காத போனாதான் என்ன வந்து கேக்குறான் தூதுக்கு போவாட்டான்னா என்ன பண்ணுவ? மத்தவன் எல்லாம் எப்படி பேசுறான், இவன் எப்படி பேசுறான் பாருங்க. இஞ்சாலே உங்களுக்கு ஆண்டவருக்காக உழைச்சு அவர் தலை சொட்டா இந்த மகுடத்தை மாட்டிக்கின்னு உங்களுக்காக கம்மியாட்டி பேசல விட்டுட்டு போட்டானுவ. என் தங்கச்சி ஆனை குத்தி படத்துல கூத்தையில குத்தி மூட்டை தூக்கி அந்த போட்டு போட்டு சொட்டை விழுந்து போய் இந்த மகுடத்தை எடுத்து மாட்டிக்கின்னு அப்புறம் கூட போன தோசத்துக்காக நீ செஞ்சுதான் ஆகணும். நீ செஞ்சுதான். ஆமா செஞ்சுதான் ஆகணும். இவங்க இங்க பேசக்கூடாது. எங்க பேசுறோம்னா அது மேல கல் எடுத்து போட்ட கதையா போடும். கல் எடுத்து தீ மேல போடக்கூடாது. ஏடா கல் எடுத்து போற அது தெரியுது. எதுக்கு போற நீ? போனாதான் தெரியும். அப்புறம் அது தெரிஞ்சுதான் நான் அங்க வேணான்னு சொல்லிட்டேன். அப்ப ஒத்துக்கிங்க. அப்புறம் போனாதான் தெரியும். ஜாக்கிரதையா இருக்கிறேன். பாக்குறவங்க அப்படி சொல்ற வாட்ட மாட்டோம் அந்த பாண்டவருக்கு ரகசிய மண்டபம் போகணும்.
காசு மண்டபம். இந்த 16வது கால்துண்டு மண்டபத்தில் ஆமா. ஜன்னலை கதவு மொத்தத்தில் சீட்டு சாத்து சொல்றேன். சாத்து. மொத்தத்தில் சாத்திட்டாங்க. ஈத்து போட்டு உள்ள சாத்தாங்க கேள்வி. இப்ப அவனை ஈத்து போட்டு சாத்து சொல்றீங்க. அட ஜன்னலை கதவு சாத்தவங்க என்ன பண்ணுவாங்க யாருக்கு தெரியும் உள்ள. அவன் கிடக்குறான் நான் பாத்துக்கிறேன். டேய், டேய், தூதுக்கு நீ போனால் எனக்கு என்ன? போகாத போனால் எனக்கு என்ன? எனக்கு விளக்கம் சைலண்ட். விளக்கம் இருக்கு மாமா. என்ன? மாமா ஏய். நீ பாரதாமை யாவரையும் நீராக்கி பாரதத்தில் கட்டி 2000 புயல் வந்தா என்னப்பா பண்ணுவ? கோபாலா தூதுக்கு போனீரோ கோவிந்தாரியே என்று மகாபாரத மகத்த மக்கள் வல்லாரோ. பார்வை செய்யுல புழக்கிறானுங்க இன்னைக்கு. தம்பி மாமா அருமையான செய்யுள். நீ பாடுறதங்க மறு யாவரையும் நீராக்கி கோபாலா தூதுக்கு போரிரோ கோவிந்தா. மாபரதம் மகத்த மற்றற்குள் வந்தரோ. அருமையான செய்யுள். மாமா மாமா செய்யுளுக்கு விளக்கம். மாமா நீ பாரதாமை யாவரையும் நீராக்கி 18 அந்த சேனை இருக்கின்றது. அந்த சேனை எல்லாம் மடித்து திருத்தி திருநீரா நெத்தியில பூசிட்டு போலாம். நீ வந்து இருக்கிற என்ன வந்து கேக்குற? தூது போட போலாம். அலந்தார ஜானி இல்லப்பா. அதோட மட்டும் தெரியாது. இந்த அம்மா இருக்காங்க பாரு, உமா மகேஸ்வரி. அந்த அம்மா உதிர கபாலத்துக்கு உதிர சாதிப்பதற்காக நீ வந்து பண்ணிருக்கிற கண்ணனா. பூமா தேவி இருக்காங்க பாரு, இந்த பூமா தேவி பாரத்தை தீர்ப்பதற்காக நீ வந்து போட்டிருக்கிற. உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி உனக்கு தெரியும். என்ன வந்து கேக்குற? நான் தூதுக்கு போகட்டா போன முழு திருடா நீ முக்கா திருடா. தம்பி மாமா ரொம்ப பேசுறீங்க. ரொம்ப பேச வைக்கிறேன் மாமா. யாருகிட்ட பேசுறோம்னு தெரிஞ்சு பேசு. அதுவும் தெரியும். இதுதான் தெரியுமா? என்ன தெரியுமா? இன்னும் இருக்கு மாமா. மாமா பேர் வடத்தை விஜயனோடு மும்மன் எடு பிறவி எடு பிரியானாகி சீர்வடத்தை எண்மையினால் தேர் ஊர்வதற்கு சென்றருள் செங்கன் மாலே. தேர் ஊர்வதற்கு செய்தருளும் செங்க விளக்கமா தெரியணும். தேர் ஊர்வதற்கு சென்றருள் செங்கன் மாலே பார்வடத்து சுயோதனருக்கு படையிலே அமரிலே படித்த கோவே கார்படத்தை நிறைத்தோடு தங்கு சக்கர கிரை கோதண்டம் பஞ்சாயுதத்தை தரித்த நாராயணா கார்படத்தில் நிறைத்தோடு கைதொழுவார் பிறைவாய் கரை கண்டாரே. காலாத்தி மாமா உன்னை கையெடுத்து கும்பிடாம போல இருக்கு மாமா. அப்ப பூரா பேரு கொள்ள வந்திருக்கிறேன். எம்மாம் பெரிய கையில தூக்கி வைக்கிறான் பாரியா பண்ணீங்களா? கூத்து பாக்குறீங்களா? நான் பூரா பேரு கொள்ள வந்தேன்னு எம்மாம் பெரிய கையில தூக்கி என் தலைமையில வைக்கிறான் பாரு. அப்ப நீங்க ஒரு ஆள் இல்லனா 105 பேரும் ஒத்துமே இருந்திருப்பாங்க. வந்து பந்தாடிக்கிறா. நான் செத்த அவன் நாட்டாளுவான், அவன் செத்தான நான் நாட்டாளுவேன், அவன் செத்தான நான் தலை கட்டுவேன், நான் செத்தான அவன் தலை கட்டுவான். வேஷ்டி துண்டு எடுத்தவன் நானு தோச்சு கட்டுக்கிட்டு வரேன். ஆமா 300 ரூபாய் எடுத்து வந்துடுறேன். ஒரு 300 ரூபாய் துணிக்கு அங்க 30 மூட்டை அரிசி ஆகுது. தேவுது அது குவாட்டு கொடுத்தாதான் வரேன்றாங்க. சொல்றா நீ சிரிக்கிறீங்களா? வேஷ்டி துண்டு சம்மந்தி எடுத்துன்னு போவோம்னா கல்வி தோரத்து கண்ணி பழைய துணி கட்டி வர மாட்டாங்க. அது நாங்களே எடுத்து கொடுத்து ஐயர்கிட்ட வாத்திட்டு கட்டிக்குவோம். யாரு ஐயர்கிட்ட எடுத்து கொடுத்து இந்த மாதிரி வாத்தி கொடுத்து நீயா எடுத்து கொடுத்து வாத்தி கட்டிக்கிறன்னு வச்சுங்க. இதுக்கு பேர் தெரியுமா? என்ன? அனாதி பனாதி பசங்கன்னு அர்த்தம். அப்படின்னு யாரு சொல்றாங்களோ அந்த வழியா வரமாட்டோம். கொலை காட்டியா புந்து கொலை ரோட்ல வந்தா சொல்ல போறேன். இதுக்கு சிரிக்கிறீங்களா? எம்மா சாமாச்சா பேசலாம் பாருங்க. சும்மா நான் என்னன்றேன், உனக்கு எனக்கு இனிமேல் உறவே வேணாமா? தேவையில்லடா. எப்படி பூரா பேரு நீ கொல்ல வந்தேன்னு சொன்னியோ உனக்கு அது உறவு வேணாம். இந்த மாதிரி ஒருவே தேவைங்க. நான் என்ன சொல்றேன், என் தங்கச்சி சுபத்திர தாலி அத்துக்கிட்டு வரட்டும். அது நான் நீ பாத்தீங்க
அரசாங்கத்துல நானும் மந்திரில தானே இல்ல என் தங்கச்சி நீ பாத்துக்கிறியா? இல்ல மாமா இப்ப நம்ம ஆமா. பகவான என்னப்பா உறவு கொண்டாட பட்டுன்னு வரானுவா தம்பி. அதெல்லாம் என் தங்கச்சி எங்க கூட்டி வைக்கணும் எனக்கு தெரியும். ஏய், ஏய், மாமா. இந்த மட்டும் உறவானு. வருவானா? நான் செத்தா நீ வரவானா? வெள்ள நீ செத்தா நான் வைக்க. வெள்ள போ போடா. போயா போடா, போடா. போயா தெரியும் ஓய் அவட கேவத்துக்கு அப்பள போய் பா இந்த மாதிரி ஒரே சாவல மாமா. மாமா. சரி நான் நம்ம பகவான் இப்படியே போவோம். இந்த மாதிரி ஒரே சாவல தேவையில்லடா. நம்ம இப்படி போலாமா? டேய் ஓ போக கூடாதுடா. நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் சரி. டேய் போடா. மாமா ஏவார மாமா போறேன். வாங்க ஒன்னு கேட்டு போறேன். என்னன்னு கேட்க போறீங்க? என்ன ஐவர் ராஜாக்களும் சபதம் செய்தீங்களே, நீ என்ன சபதம் செய்த? நான் அந்த தகுதியை கொண்டு வந்த சபதம் ஆ? தகுதியை கொள்ளுவே அப்படின்ற சபதம் 5 பேருமே சபதம் செய்திருக்கு. ஆமா மாமா மாமா இல்லாத சபதத்தை எப்படி நான் முடிப்பேன்? என்னைய பேச சபதம் அது. ஏய். அந்த சபதத்துக்கு வழி இருக்கு மாமா. வழி இருக்கா? வழி இருக்கு என்ன வழி? மாமா ஏய். பாராள கண்ண நிகர் பாட்டணிய கொண்டலங்கி காரார் குழல் கலந்து பீமன் காலில் தாள் பூட்டி நேராக உன்னையினால் கைப்பிடித்து கட்டினேன் ஆனால் வாராம காக்கலாம் மகாபாரதம் என்றே ஒன்னு புள்ளி கட்டிட்டா இந்த மகாபாரத சண்டையே கிடையாது. டேய். நீ என்ன உட ரொம்ப பேசுற நீ. என்ன மாமா? எப்படி இந்த செய்யுளுக்கு விளக்கம் சொல்லு. மாமா பாராள கதனைகள் இந்த அஸ்தினாபுரத்தை ஆள்வதற்கு என்னுடைய அண்ணன் இருக்கிறார் தர்ம அவனுக்கு தகுதி கிடையாது. துரியோதன மன்னன் இருக்கின்றாரு அவனுக்கு தகுதி கிடையாது. பாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் பெருமான் அந்த கண்ணனே இந்த நாட்டை ஆளலாம். எங்கப்பா பண்ணுவா அவன? யாருக்கு கொடுக்கக்கூடிய உள்ள இருக்கோ அவரை ஊராட்சி மன்ற தலைவரா வரலாம். வரலாம். நான் என்ன சொல்றேன், நீ சொல்றது வாஸ்தவம். எவர் கொடுக்கக்கூடிய உள்ளம் படைச்சிருக்கானோ அவனுக்கு நாட்டுப்பட்டம் கொடுத்துடலாம், கர்ணனுக்கு தரலாம். அந்த கர்ணனை கொள்றன்னு சொன்னாரே அர்ஜுனா, அவன் வெளில முடிச்சு போட்டுருவான். முடிச்சு போட்டு மாமா அர்ஜுன சத்த பாவன உன் தம்பி ஆமா உன் அண்ணன் அவன் வெளில முடிச்சு போட்டு போட்டுருவான். போட்டு என்ன ஒண்ணு சொன்ன? நேராக என்னுடைய மனிதன் இருக்கிறா பாருங்க பாச்சாரி அவன் எந்த நேரம் பார்த்தாலும் அண்ணா நான் நிறுத்திருக்கிறேன் முடிடா கூந்தல அசிங்கமா சொல்ற பத்தியா நீ? அந்த கூந்தல சரி பொண்டாட்டி புடவை பார்த்த கம்மியாட்டி தானே. ஆமா சரி சொல்லு. அண்ணா நான் கூந்தல வச்சிருக்கிறேன்னு சொல்றா பாரு அவளை கூப்பிட்டு வந்து பரியாரி விட்டு மொட்டைக்கு போய் அப்புறம் ஏன் நான் கூந்தல வைக்கணும்னு சொல்ல போறா? நீ ஐயா பண்ணுவ பொண்டாட்டி கூப்பிட்டு பரியாரி விட்டு மொட்டை சொல்லு. மொட்டாடி மாமா ரொம்ப பிரமாதம் தான். பொண்டாட்டி தலைய மொட்டடிக்க சொன்னோம் இவன் தான். அப்படின்னா அம்மா நீங்க எல்லாம் கூத்து அருமையா பாக்குறீங்க. அவன் சொன்ன பிற்பாடு ஒரு கதை ஒண்ணு எனக்கு ஞாபகம் வந்துடுது. இது என் வீட்டு கதை. ஓ வீட்டு கதை தான் சொந்த கதை. ஆமா மொட்டடிக்க சொன்ன அந்த கதை. என்ன கதைன்னா ஒரு நாள் என்ன பண்ணா எங்க வீட்டுக்காரமா கிட்ட அம்மா நான் தூர கூத்துக்கு போறேன் 4 மணி ஆனா எழுப்புன்னு சொல்லிட்டு போய் படுத்திருந்தா அவன் எதிர் வீட்டை போய் கதை பேசிருக்கிறான். தூக்கம் தெரிஞ்சு போச்சு எனக்கு. அதுக்கு ஒரு தூரம் போகணும்னு நான் தூக்கம் தெரிஞ்சு போய் எங்க நிக்கிறேன் தேவரன்னு வந்தான். என்ன அடி எழுப்பு சொன்னா போய் கதை பேசிட்டு உட்காந்துக்கிறேன். அதுக்கு என் பொண்டாட்டி என்ன சொன்னா, இல்ல மாமா எதிர்ட்டாக்கா 2 பவுன்ல சடபில்ல எடுத்தாந்துருக்காங்க. இந்த உச்சம் சடபில்ல பவுன்ல எடுத்தாந்துருக்காங்க அப்படின்னா என்ன அது அம்மா பிரமாதமா பேசுறேன்னு கேட்டேன். அவன் அந்த சடபில்ல செய்தவன் என்ன பண்ணிட்டுறான், எப்பயுமே நகை சாதாரண நகையை விட கல்லு வச்ச நகை நல்லா இருக்கும். அவன் கையை வச்சு செய்துட்டான். கையை வச்சு செய்தாலும் அதை என்ன பண்ணிட்டான், மயில் தோகையை விரித்திருப்பதை போல செய்துட்டான். அது அழகா இருக்கு இல்லையா? ஆமா. இதை வர்ணிச்சு சொன்னா என் பொண்ணுக்கு. இப்ப அதுக்கு என்ன அடின்னு கேட்டேன். அந்த மாதிரி எனக்கு 2 பவுன் எடுத்து கொடு. எனக்கு 2 பவுன் எடுத்து கொடு. சரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கோவம் வரும், அப்பயே சண்டை வரும். நான் என்ன சொல்றேன், ஏடி பண்ணுது மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாசம் அப்புறம் கொடுக்கப்பா. என்ன இதுக்குள்ள நீங்க கேளுங்க அந்த கதையை. இந்த கூத்து முடிவு எடுத்து கொடுத்துறேன்னு சொன்னேன் பாரு. அதோட சரி எங்க முடி மாசி போச்சு, பங்குனி போச்சு, சித்திரை வைகாசி போச்சு, ஆடி போச்சு, ஆவணி புரட்டாசி மாசம் 3ஆம் சனிக்கிழமை வந்துருச்சு. ஆமா பாண்டிச்சேரியில இருந்து தாம்பலம் வச்சுட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வாத்தியார் நாங்க திருப்பதிக்கு பெராத்திரிக்கு போறோம் கிருஷ்ண தூது தான் இன்னைக்கு வச்ச நாடகம் தான், கிருஷ்ண தூது தான் நாடகம் ஆடணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், என் முன்னாடி காலையில ஏந்துச்சு அம்மம்மா ஆளுங்களை கூட்டிட்டு போகணும்.
நீ சாலஞ்சி இருந்தாத சீக்கிரமா சமைச்சிரு. நான் படிச்சுட்டு படையல் போட்டு பகவானுக்கு படிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு நான் போய் குளிச்சுட்டு தொலைச்சு பறிச்சுட்டு வரேன்னு நீ போன இப்படி போன பாரு. அந்த அப்படி போவோம் அந்த எதிர்ட்டமா அந்த சடப்பிண்டிய விஷயம் வரவும் சரியா போச்சு. அவங்க கிட்ட இருக்குது வச்சுன்னு காட்டுறாங்க. இதை என் பொண்டாட்டி பார்த்துட்டு உடனே இவளுக்கு சரசன்னு போவோம் ஏறி போச்சு. இந்த ஆள 6 மாசமா கேட்கிறோம் 2 பவுன் எடுத்து கொடுக்க மாட்டானே முடியலையே. வரட்டு சண்டை வாங்கத்தே சரி இருப்பாங்க. இது உனக்கு தெரியாது, இது எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணேன், போய் குளிச்சுட்டு தொலைச்சு போய் சேர்ந்து தின்ன மேல வச்சுட்டு என்னமா சாப்பாடு ஆச்சான்னு வெங்காயத்துல ஆச்சுன்னா என்ன ஆமா இந்த கட்டிக்கு வந்தியா எடுத்து நீட்டுட்டியா எடுத்து மாட்டுட்டியா அடிமோயாடி அம்மா போட்டு சாய்ச்சி விடலான்னு நினைச்சேன். நீங்க என்ன நினைக்க போறீங்க மையம்மா? ஒண்ணு இல்ல பாரு இப்படி எங்க கதையை கெடுக்காத சொன்னா. சரி இவ்வளவு ஆயிடுச்சா நாம தான் ஆஸ்பத்திரிக்கு போகணும். போடி கழுதுன்னு ரோட்டுக்கு வந்தேன். என் சிநேகிதக்காரன் பழனிவேல் அங்க இருந்தா அவன் என்னடா போனியா படைக்கலையான்னு அவன் கேட்டான். இந்த கதையை அவங்கிட்ட சொன்னதான். ஆமா டேய் நீ ஏன்டா பயப்படுற? நான் சொல்ற மாதிரி கேள்றான். நான் சொல்ற மாதிரி நீ கேளு. என்னடா பொம்பளைங்க பேசுவாங்களே தவிர கோவமா இருப்பாங்க தவிர சாப்பாடுலாம் ரெடியா இருக்கும். இப்ப சாப்பாடு ரெடியா இருக்கும். நீ போய் பரிசு போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தாம்பல் தட்டை கையில எடுத்துக்கோ. கல்பத்தை ஏத்தி கையில வச்சுக்க. சாமி வர மாதிரி நடி. என்ன பாருமா என்ன பாருமா எப்படி சாமி வர மாதிரி நடி. சாமி வர மாதிரி நடி. அப்படின்னு யாரு வந்ததுன்னு கேட்பாங்க. நான் திருப்பதி ஆண்டவன் வந்துக்கிறேன். நான் உனக்கு ஒரு வாரத்துக்கு முன்ன உங்க கிணவுல வந்து குடும்பத்தோட என் சன்னதிக்கு வர சொன்னேன். ஏன்டா வரல அப்படின்னு கேளு. உன் முன்னாடி சொல்லுவா, ஐயோ பகவானே நாங்க கண்டிப்பா குடும்பத்தோட திருப்பதிக்கு வந்துடுறோம் அப்படின்னு உன் காலில் விழுவா. நீ கீழே விழுந்துரு. இட்டுன்னு போய் திருப்பதியில மொட்டை அடிச்சிடுற. சடப்பில்ல கேட்க வேண்டாம். முடிந்தாதானே சடப்பில்ல கேட்பாங்க. மொட்டை அடிச்சுட்டா ஒரு 3 வருஷத்துக்கு பூ கூட கேட்க மாட்டாங்க. அதனால நீ அந்த மாதிரி கதையா இந்த பாஞ்சாலி முடிந்தது வந்தானா அண்ணா கூந்தலிவு சிடுன்னு 2 நேரம் பார்த்தாலும் அண்ணனே தான் போய் வீட்டுக்கிறான். அதனால தான் அவளை கூப்பிட்டு வந்து பரையர் விட்டு மாட்டாச்சு போயிட்டா. ஐயா அப்புறம் கூந்தல் வாங்க முடியல. அண்ணா உங்க அண்ணன் வேமா விலகிட்டு அடிச்சிடு. உங்க அண்ணா அடிச்சோ வில்ல முச்சு போட்டு. ஆனா நீனே சொன்ன கடைசியில உன்னைதான் கைப்பிடித்து கட்டி வேணானா யாரு கட்டுவது? ஒண்ணு நான் கட்டுவையா? எத்தனை பேர் கட்டினா சொல்லுவது எளிது, செயல் பெருசு. தெரியுது, அதுவும் தெரியும். என்ன கட்டுவியா? ஒண்ணு கட்டுவேன். எத்தனை நாள் மண்டபம்? 16,000 கால் தூண் மண்டபம். 16,000 கால் தூண் மண்டபம். 16,000 வடிவத்தை இந்த இந்த 16,000 கால் தூண் மண்டபத்தில் 16,000 வடிவம் எடுத்திருக்கேன். நீ எந்த பகவானை புடிச்சு கட்டுற கட்டா 1000 தான் நம்மளுக்கு மாமா இருந்தாலும் நம்மளுக்கு சகாய புருஷன் யுகாதி கடவுள் அல்லவா. அதனால அவர் பாதத்தை வணங்கிட்டு நீ அப்புறம் ஏன் பாதத்தை வணங்குற? நான் வணங்கலையா? எனக்கு விரோதி நீ. நீ ஏன் பாதத்தை வணங்குற? எங்க மாமா பாதத்தை வணங்குறேன். அவர் தனியா இருக்காரு. சரியா இருக்காரு. ஏ தயாரான சீதாராமா தயாரான சீதாராமா மாமா எங்க கோயில் இருக்கிறாரு. கோயில் உள்ள கிடையாது. நம்ம பஞ்சபூதத்தை ஒரு நிலையாக்கி கும்பிட்டா மாமா நெஞ்சுக்குள்ள இருக்கின்றார். அதனால மாமாவை எப்படி கட்டப்படும் தெரியுமா? ஞான கயத்த கட்டினே
மாமனுக்கு கொஞ்சம் லூஸ் விடுறான். தண்ணி குடிக்கிற மாதிரி. மாமனுக்கு தண்ணி விடுறான். மாமனுக்கு தண்ணி விடுறா. மாமனுக்கு தண்ணி தண்ணி குடிக்க சொல்றாங்க. என்னடா மாமன் தண்ணி குடிக்கிற மாதிரி மாமன் துளு சூடு விட்டுட்டே. மாமன் துளு இப்ப தடா முண்டை கண்ணே உள்ள போச்சுடே. ஐயோ அப்பா நீ இருக்கு முண்டை கண்ணே இருக்கு இருந்தா உயிர் போட்டுருண்டா. அப்பா ஐயோ 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 மகளை இறுக்கிட்டாடா போட்டு. டேய் பேசுற மாதிரி மாமன் துளு சூடு. லூசு விட்டுட்டா. மாமன் லூசாடா. மாமன் துளு சூடு சொல்றேன். கட்டு லூசு விட சொல்றா. கன்னியாக்கி மாமன் லூசுன்றான். சகாதியமா மாமா மெச்சினேன் ஆகட்டும் மாமா. மாதவரும் அன்பன் மனமறிவேன். என்ன கட்டுக வேணா. ராயவடிவம் 16,000 கொண்டே. தூயவனே மூலமா தோற்றம் உனது உலகம். தாய வடிவினை கடன் கருத்தினால் பிணைத்தான். கவுத்தால கட்டல பகவான சகாதியவன் கருத்தால கட்டிட்டா. சகாதியமா மாமா உனக்கு இப்ப நான் கட்டுப்பட்டவன். ஆமா 5 பஞ்சபூதத்தை ஒருநிலையாக்கி மனதிடமாக என்னை பிடித்து என்னை பிணைத்து விட்டாய். ஆமா மாமா இப்போ உனக்கு நான் கட்டுப்பட்டவன். இப்ப என்ன கேட்கிறிய கட்டகறா. மாமா 10 திங்கள் ஆனால் என்ன, பாரத போர் நடந்தால் என்ன, நடக்காவிட்டால் என்ன, ஒரு செய்யல விட்டா இல்ல விடாத பாருங்க. சத்தி திரௌபதி கூந்தல் முடித்தால் என்ன, முடிக்காவிட்டால் என்ன, இந்த வண்டி போனால் என்ன, இரு போகட்டும் இருங்கள். அஸ்திமா நகரம் உள்ளடங்கும் ஆணைபரி சேனையுடன் வெற்றி பெற்று எங்களுக்கே கை போட்டு சத்தியம் தாரா. எத்தனை நாள் சண்டை வைத்தாலும் சண்டையை வெற்றி பெற்று தர்மராஜாவுக்கு முடி கொடுக்கணும். ஆமா உங்களுக்கே வெற்றி பெற்று தருகிறேன். இது சத்தியம். ஆகட்டும் மாமா. மாமா இந்த 18-18 நாள் சண்டை வைக்கதான் போறீங்க. ஆனா இந்த சண்டையில நாங்க 5 பேரு, என் மனைவி 6, எங்க 6 பேர்த்தையும் கொல்ல மாட்டேன்னு முதல் சத்தியம் கொடுங்க. பாண்டவர் 5 ராஜாக்கள் தங்கச்சி மக்களை தீர்த்து கட்டிலான்னு பார்த்தா மாட்டிட்ட மாதிரியம்மா. என்ன உன்னை நம்ப முடியாது. என்னம்மா பண்ணுவேன். தீர்த்து கட்டிட்டு இருப்போம் மகனே. சரி பரவாயில்ல. ஆகட்டும். 5 ராஜாக்கள் திரௌபதியோடு உங்க 6 பேரையும் கொல்ல மாட்டேன். இது சத்தியம். ஆகட்டும் மாமா. 6 பேத்துல ஒரு ஆளு செத்துட்டா இது கர்ம பூமி. இங்க வச்சு தகனம் செய்யக்கூடாது. உன்னுடைய வலது துடையை வச்சுதான் தகனம் செய்யணும். சரி அப்படியே செய்யறேன். ஆகட்டும் மாமா. வெளியே வாங்க. யாரு நீங்களா? வருவனா? ஏன் எனக்கு நீ ஒரு சத்தியம் கொடு. என்ன மாமா நான் சின்ன பையன் என்கிட்ட போய் சத்தியம் கேக்குறீங்களே. சின்ன பையனாடா. அம்மா பெரிய மலை நானே திருவண்ணாமலை சித்து உளி தொலைச்சுட்டியாடா. என்ன நீ டேய் மாமா இப்ப நடந்த செய்தி, இங்க நடந்த செய்தி யாருக்குமே தெரியாது. தவிர மூசிக்கிறவங்களுக்கு தெரியாது. யாருக்குமே தெரியாது. இதை யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சத்தியம் பண்ணு மாமா. இங்க நடந்த செய்தியை யாரிடமும் சொல்ல மாட்டேன். இது சத்தியம். சரி வாங்க. மாமா போங்க மாமா. நீங்க நாடு கேட்க போல சண்டை வைக்க தான் போறீங்க. சண்டைக்கு நாள் வச்சு வாங்க, நாங்க போய் பாத்துக்கிறோம். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. போயிட்டு வாப்போ. போன வருஷம் ஏமா இது கூட்டம் இந்த வருஷம் பூச்சி நடக்குது. என்னென்ன இருக்கட்டும் பாப்போம். இந்த வருஷம் அடுத்த வருஷம் வேற நடக்க போகுது. அப்புறம் என்ன இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா? இந்த நேரத்துக்கு போனா 150. 12 மணிக்கு போனா 145 ரூபாய். இது ரெண்டுத்துல எது வாங்கி கொடுங்க. ஆளுங்க ஒரு கட்டி சாப்பிட்டு போகும். என்னால இது மாதிரி ஒரு கட்டி வாங்கி கொடுங்க. கழுத சாப்பிட்டா நீ கூட்டே நடந்த தேவையில்லை. வீட்டு போய் படுத்துக்கலாம். அது நம்ம என்ன ஜமா தேவையில்லை. ஒண்ணு தேவையில்லை தம்பி. வாங்கி கொடுத்தா அதே சாப்பிட்டு நீ படுத்துக்கலாம். நீ தேவையில்லை. ஒண்ணு வாங்கி கொடுத்தா லீவ் நடிக்க வைக்கலாம். அகஸ்தினாபுரி பட்டணம் போகலாம். இந்த வைகுந்தத்தில் எனக்கு மகள் மலர்கள்
வந்து அழைத்து போவா. அதனால் ஆ. இருந்தோப்புல தங்கி தங்கி. துரியோதன கால் அனுப்ப கால் அனுப்ப. ஹஸ்தினாபுரத்திலே அந்த வேண்டாம். துரியோதன மன்னன் தர்பா. யாரு